மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ள 3 அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல். சரியா? அதான் கப்பல்கள், அதாவது நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அணுசக்தியில் இயங்கக்கூடிய முதல் 3 நீர்மூழ்கி கப்பல்கள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் படி பார்க்கும்போது நம்பர் 1 ஐஎன்எஸ் அரிகந்த். சரி, அந்த ஐஎன்எஸ் அரிகந்த் அப்படிங்கிறது விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த ஐஎன்எஸ் அரிகந்தை உருவாக்குறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சரியா, நிலத்தின் மூலமாகவும் ஆகாயத்தின் மூலமாகவும் அதே மாதிரி நீரின் மூலமாகவும் சரியா அணு ஆயுதங்களை சரியா சுமந்து சென்று தாக்கும் திறன்களை இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சாதனையை படைத்தது இந்த ஐஎன்எஸ் அரிகந்த் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக தான். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிகந்த். ஐஎன்எஸ் அரிகந்துக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி 2026 அன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற அந்த அணுசக்தியில் இயங்கும் 3வது நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, வெற்றாதீங்க. சரிங்களா? எதிரின் இலக்குகளை சூப்பரா தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சாதனையின் மூலமாக, அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து ஐஎன்எஸ் அரிகந்த் உருவாக்கின அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த 5 நாடுகளுக்கு பிறகு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்த, அதாவது உள்நாட்டிலே தயாரித்த உலகின் 6வது நாடு அப்படிங்கிற சாதனையை இந்திய அரசு பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. சரிங்களா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள முதல் 3 அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் பெயர்களை வரிசையாக பட்டியலிடுங்க. இதற்கான பதில்களை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.